உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தயவும் இல்லாமல் களத்தில் போடி பிரபாகரனின் மகன். நீ எத்தனை கூட்டம் தூங்கிட்டுவா, நீ எவனேன்னு செத்துக்குவா, என்னே வச்சு இறந்தவர தலைவரை வச்சு வந்து சீமான் அரசியல் பண்றாரு அப்படிங்கிறது பயிரலா குற்றம். பெரியார் உயிரோட தர பெரியார் வச்சு படிக்க வச்சது அவர் தான், முடிவெட்டதவர் தான், மனமா இருந்த தோகணம் விட்டதவர் தான், அவனுக்கு சோக ஊட்டி விட்டதவர் கொடுப்பா இல்லையா. செத்ராவிடம் இந்தியன் இந்த போலி கோட்பாடுகளின் அகத்தை உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்கிற தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகளின் கட்டமைப்பு உங்க அடித்தளம் ஆக தமிழ்ச்சி. அது நான் ஒன்றும் சேர சோழ பாண்டியர்கள், இது பூலித்தேவர் மண்ணின் சிறுபாண்டியர், இது வேலை நாச்சியார் மண் வீரங்க செய்தாங்க, ஆலகமுத்து ஒரு சுந்தரி புரிதா பெரும்பது முத்தலை இது கொடிகாத்த குமரன் பாபுசி, இது முத்தராமணி தெய்வ திருமணம் பெருந்தலைவர் காப்பதாக ஒவ்வொருத்தரும் பெரியார் பெரியாரே ஒரு மண்ணுதான். உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஜா விவசாயம் பணத்தில் அன்னைக்கு பேசாம இருந்தா அவங்க என்னைய சைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துட்டு போய் என்னை நெருக்கடியா நிற்க வைக்கும்போது எனக்கு ஆதரவாக நான் யாற்றாலும் கேட்டேன். என்னை ஆதரவு நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தயவும் இல்லாமல் களத்தில் போடி பிரபாகரனின் மகன். நீ எத்தனை கூட்டம் தூங்கிட்டுவா, நீ எவனேன்னு செத்துக்குவா, என்னே வச்சு இறந்தவர தலைவரை வச்சு வந்து சீமான் அரசியல் பண்றாரு அப்படிங்கிறது பயிரலா குற்றம். பெரியார் உயிரோட தர பெரியார் வச்சு அது நீங்க தான் தூக்கிட்டு இருக்கீங்க. படிக்க வச்சது அவர் தான், முடிவெட்டதவர் தான், மனமா இருந்த தோகணம் விட்டதவர் தான், அவனுக்கு சோக ஊட்டி விட்டதவர் கொடுப்பா இல்லையா. இன்றைய முன்னோர்கள் படிக்கல, பெண்களை கட்டி வச்சு சர்க்கார் ஆட்சிக்கிட்டு இருந்தா அப்படிதானே. பெண்ணை அடிமைப்படுத்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, படியை வச்சுட்டே முன்னவர்கள். உனக்கு திராவிடனுக்கு உனக்கு தலைவன் தான், தமிழன் எனக்கு என்றுக்கு எண்ணில்லாதவனுக்கு தலைவன். சொல்லுங்க சார், சேட்டை தானே சிபிஐ விசாரணைகளுக்கு எப்பவுமே எங்கள் மாநில காவல்துறையை உளவுத்துறையை குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேரடிதான் மறு விசாரணை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சிபிஐனா ஆகுனா சிபிஐ அப்புறத்துக்கு மாநில உரிமை மாநிலத்துக்கு தன்னாட்சி இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பு பெற்று அது ஒரு ஏமாற்று. அதே அண்ணன் கேட்கிற போக்கு நான் ஏற்கிறேன். ஆளை தீர விசாரிக்கணும். நீங்க என்ன செய்றீங்க, ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சுக்க உயர் அதிகாரி அவர் யாரை எழுதுகிறாரு, ஆடியோவில் இருந்து ஆடியோ இது ஒரு அரசு நிர்வாகமா நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ உங்களோட எப்படி தம்பி இருக்கியா சாப்பிட்டு அதையெல்லாம் பதிவு பண்ணி வர்றதா என்னைய போட்ட போது நீங்க சிரிச்சு எல்லாம் ரசிச்சீங்க. இப்ப இதையும் நிறைந்த அறிவு இல்ல, நிறைந்த அறிவு நீங்க உங்களால்தான் முதலா இந்திய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறது உங்க அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் இதை உலக அறிவு வரலாற்று அறிவு நாங்கள் அதை நம்பணும். அதை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிடுவோம். முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்கல உங்க பெரிய இந்தி போராடி தீ குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும்போது எங்க தாத்தன் கீழப்படும் சிறைச்சாமி செத்த போது நாங்கள் தமிழ் தாத்தா நினைச்சோம். அவனை முதலியார பார்த்து உங்க பெரியார் தான். அவன் தாய் வாங்க தொல்லை தங்க முடியாம செத்து போட்டாங்க. கேவலம் உங்க பெரியார் தான். இந்த இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலியில பெட்ரோல் டீசல் கொடுத்துங்க, அடிங்க, சுடுங்க, அருவா கம்பத்து வெற்றிங்க சொல்லுங்க. கருங்காலியில் உங்க பெரியார் தான் முதலா தமிழ்நாட்டில்
இந்தி பள்ளிக்கூடத்தை தொடங்குங்க. அப்புறம் அவங்க இந்திய எதிர்த்தாரு நீங்க பேசுறது. அப்போ இந்திய எது தெரியாது. எங்க தாத்தைக்கு சோமசுந்தரம் அண்ணன் கண்டோ கீழே பேசணும் ஈழத்தை சிவானந்தா என்னது தம்பி நல்லா படிங்க. எல்லாரையும் படிக்க வச்சவங்க தெரியாது. உங்க படிக்க வெரி சாரி. அதை நான் ஏற்கனவே வரேன். ஆனால் வீரமிக்க ஆண்மக்கள் ஆக சிறந்த தலைவர்கள் நீங்க பெரியாருடைய பிராமண எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தால் ஒரு பிராமண பெண்ணின் தலைமை ஏனே தீர்வு. அம்மா அம்மா எதுக்க மாட்டார் பேசுங்களா. உங்க பெரியார் சொன்னது உங்க திராவிட கட்சிகள் செஞ்சுட்டார். பார்ப்பனை எதிர்ப்புகள் என்று பார்ப்பன ஆதி தமிழர் ஒருவனை பொதுத்தொகுதி மண்டல் கமிஷன் 69% இடஒதுக்கீடை சட்ட வரையறை சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் சோகா நீங்க சொல்ல பார்ப்பது. நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதிகாத்த நீனாங்க பட்டமளிச்சார். அருந்ததி தாழ்த்தப்பட்ட அருந்ததியின் ஒருவனை தூக்கி சபாநாயகராக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற பட்சத்தில் வைத்தது நீங்க சொன்ன பெரியார் பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை பெற்றுக்கொண்ட பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதி ஒழிப்பை சமூக நீதியை ஒரே ஒரு மேடை ஆமா பேசுனேன். ஆமா பேசுனேன். நீ ஏன் இப்ப பேசுறா? நீங்க காங்கிரஸ் அதை திட்டிட்டு வெளியே அப்புறம் அதை திட்டிட்டு அப்புறம் அதை திட்டிட்டு அப்புறம் திராவிட கழகத்தில் கடவுள் மாதிரி வந்தீங்க. இதுல நாங்க பெரியாரை எண்ணிவிட நாங்கள் புலி 1000 மடங்கு குமரிச்சு பேசுறது பேரறிஞர் அண்ணா என்கிற பொருளையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகையில் தான் சான்றிதழ் எடுத்து நாங்கள் தான் அதை வரவேற்கிறது தான் நாங்கள் சோப்பு கம்பளை செஞ்சுக்கிட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு அரசியல் தலைவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளை சர்ச்சையாக கொஞ்சம் அமைதியா இருக்க அமைதியா இருக்கப்பா. உண்மையின் நேர்மையை எடுத்து வலுவான கருத்து வைக்கும் போது இந்த சலசலப்பு ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை அழைத்து உண்மையாக இருந்திருக்கிற தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் உங்க அடித்தளம் சாதி மறுப்பு மூடத்தனம் பெண்ணடிமை இதெல்லாம் பெரியார் புரட்சி பண்ணாரு, அவர் தான் சீர்திருத்தம் பண்ணாருன்னு சொல்லி 80 வருஷமா இந்த சமூகம் நம்பிக்கை இருந்தத பெரியார் மாத்திரம் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சு பேசுனீங்க. எல்லாரும் பண்ணாங்கிறத கொண்டு வந்தீங்க. ஆனால் இந்த காலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அந்த 1935 அந்த காலத்துல இந்த சாதி ஒழிப்பு பெண் அடிமைத்தனம் மூட நம்பிக்கை உச்சகட்டத்தில் இருக்கிறத இந்த காலத்துல பெரியார் செஞ்சது புரட்சி இல்லையா, சீர்திருத்தம் இல்லையா? இல்ல, பெரியார் சொல்லலாம் சுய சிந்தனை காப்பீடு. அதுக்கு முன்னாடி எங்க பாட்டை அயோத்திதாசை, அதுக்கு நாயகர் அவங்கெல்லாம் எங்க பாட்டு இந்த பெரியாருக்கு பாட்டு ரட்டம் சீனிவாசன், சிங்காரவேலர், NC ராஜா, ஜீவானந்தா, எங்க தாத்தா இங்க சிக்கியா பேசினாதான் மறைமலை வெட்டிகள் எங்க பாட்டை வாங்க பண்ணாங்கன்னா வேண்டிய அடிமைத்தனத்தை சாதியின் போச்சு கொண்டாடி சொல்லுங்க. பாரதிலாம் ஐயோ சாதி வாங்க உலகத்துல மதம் மாத்திர சாதியை மாத்திரம் போட்டு அதுவும் பாரதி தான். சாதியை இல்லையடி பாப்பான்ங்கிறவன பாப்பான்னு சொன்னவங்க பாப்பான்னு எங்க மூதாதை பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா, முற்போக்கு இல்லையா? 19 உயிர்கள்
பொது உடைமை கோட்பாடு கிடையாது. எனக்கு என்னென்ன புதுசாக சொல்லுவீங்க? பறச்சியாவது என்னடா, பணத்தையாவது என்னடா, இலச்சி என்பது இலக்கமிட்டு எழுத்தோம் சிவாக்கியர் பார்க்கிறது பெரியார் முன்னாடியா பின்னாடி இதெல்லாம் பேசுவது பெரியார் தான். பெரியார் தான் சேர்ந்திருந்தோம். பெரியார் தான் இருக்கட்டும். அதிர்ச்சி இருக்கேன். தமிழன் என்ற தகுதியை இழந்தா வாழ்ந்தும் பயணிலிருந்து மொழிப்போர் தாயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறாரு. அதான் எங்க கட்சியிலிருந்து நிறைய பேர் அவர் கட்சியில சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த சொல்லிட்டு என் கட்சியில கட்சியோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு? நான் பேசுவேன். ஐயோ அடிச்சா அடியில 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழை வச்சிருந்துருக்காங்க, உலகத்தை வச்சிருக்காங்க, இயக்க வச்சிருந்துருக்காங்க. 554 ஆண்டிலேயே ஆட்சி கோர்த்து 30 பக்கத்துக்கு புத்தகம் இருக்காங்க. அமைச்சர் ஐயா ஸ்டாலின் முன்னாடியே படிக்கிறாங்க சட்டசபையில. நீ எங்களுக்கு அறிவுக்க முட்டாளை பாச உனக்கு என்ன இருந்தது? தமிழ் உன்னை படிக்கிறதுதா அது தனியே, அது காட்டுமணி மொழி. அதை படிச்சு நான் பிச்சை எடுக்க முடியாது. யாரு யாரு? உங்க ஐயா தான், உங்க ஐயா பெரியார் ஐயா தான். கட்சியோட செயல்பாடு எப்படி சார்? எந்த தண்ணி அதை விடும், அவரை விடும். இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை இருக்காது. இது இங்க வாங்க, இங்க வாங்க. மெயின் தமிழோட கூறுகிறது அவரை வேற பெரியார் மண், பெரியார் மண். சேர சோழ பாண்டியர், இது பூலித்தேவர் மண் சிறுபாண்டியர், இது வேலை நாச்சியார் மண் வீரன் ஆளகமுத்து ஒரு சுந்தரை. புரியுதா? பெரும்பது முத்தரை, இது கொடிகாத்த குமரன், பாபுசி, இது முத்துராமன், இது திருமணம், பெருந்தலைவர் காமராஜர், ஒவ்வொரு பெரியார் பெரியாரை ஒரு மண்ணு தான். அதுதான் அதை வீட்டு இங்க பாருங்க. நீ எல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லாச்சு வடக்கொலையை தடுக்க போராடிட்டார். முதல்ல எஸ்பி யார்? எஸ்பிஆர் சால் யாருன்னு பல முறை புகார் அளிச்சார். எடுத்த நடவடிக்கை என்ன? நடவடிக்கை என்ன? ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் ஏற்றி கொண்டுட்டு மறுபடி செத்துருக்காரா இல்லையான்னு உறுதி செய்வதற்கு மறுமுறை அத்தனை நாம எவ்வளவு கொடூரம். ஒரு கொள்ளை, ஒரு கொலகாரனுக்கு துணிவு. இந்த சட்டம் இந்த சட்டம் நல்லாச்சு பண்ணி வேற பரிமாற்றம் பதவி உயர்வு தானே. நீங்க இங்க பாருங்க, எல்லாரும் தெரியாது ஏழு அண்ணா இருக்கார், இங்க இல்லை. அவ்வளவு துப்பாக்கி யாராச்சு ஐயா எதிர்கட்சி ஐயா ஸ்டாலின் ஆட்சி இதற்காக நீதியை இருக்காங்க. உடனாட்டு போல யாராச்சு செட்டாஞ்சு பேர் பொண்ணவை கொண்டு யாரை ஐயா ஸ்டாலின் நீரை நிலைநாட்டு எங்க நீதி பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் இன்னும் காணொலி நாங்க வந்தா நீரை நிலைநாட்டும். வந்து 4 வருஷம் ஏன் நிலைநாட்டம்? கொள்ளையில கொலையில திருப்பில ஈர்ப்பில உறுப்புல ரெண்டும் ஒரே கட்சி தான். ஒரே கட்சி தான். கேட்கறது பெரியாரின் பார்ப்பனத்தை ஏற்கிறார்கள். பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள்? அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள்? பதில்
பெரியாரின் ஏற்கிறீர்களா? பெரியாரின் தாலி அறுப்பு எங்கள் மனைவிக்கு தாலி அறுப்பு பெரியாரின் கப்பல் அதுதான் பெரிய சுதந்திரம். ஏற்கிறீர்களா? அது கணவன் இருக்கும்போது வாங்க வேறொரு ஆன்மீக அவனோடு அது குற்றம் கருதக்கூடாது. வாயத்தில் தந்து பேச பரிந்துரை வாங்க. பன்னெண்டுலாம் அமைந்ததாக திருட்டு போயிட்டு எங்க முன்னோர்கள் வரும்போது இதை ஆலோசனை போய்ப்பாங்க. பெரியார் வரைக்கும் வள்ளுவனின் மூலாக என்னை சொல்றது வள்ளுவனையே இங்க பாருங்க என்னை நல்லா தமிழர் 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 என்ன பேசுவது? தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை இன எழுச்சிக்கு எதிராக இன எழுச்சி தமிழர் எழுச்சி இன எழுச்சிக்கு எதிராக எந்த இன எழுச்சி இந்த கேள்வி அது மித்திருகத்துக்கு எதிரான ஆரியத்திற்கு அனுசரித்து மித்திருக்கத்தின் மீது நீங்க சொல்ற ஆரிய மொழியில ஆரியனை எதிர்த்து சொல்லி கேடுகின்ற ஒரு கேவலம் சார், தமிழ் இனத்தை சீர்திருத்திய முன்னேற்றிய ஒருவர் பெரியாரும் ஒருவர். அவர் வந்து மொழியால் ஜாதியால வந்து இவர் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாரு சீமான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படின்னா தமிழ் மொழிக்கு சீர்திருத்தத்திற்கு முன்னேற்றத்திற்கு நிறைய வெளிநாட்டுக்கார் பெண்ணி குவிக்கல ஆரம்பிச்சு தெரசா முதற்கொண்டு உதவி பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து மொழியால வந்து இனத்தால வேற ஆளுனா ஜாதியால பிரிச்சு பார்க்க கூடாதுல்ல. நீங்க எல்லாம் இவங்கெல்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் காட்டும் வழி, தமிழ் சங்கியன், தமிழர்னு பேசுறது தாய் பைத்தியம், இவன் பித்தலாட்டுக்காரன், இவன் கருங்காடி, தமிழில் என்ன சனி இருக்கு, இதை படித்தா நீ பிச்சை கூட 3000 ஆண்டுகளாக தமிழ் தாய் பொன்னைய படிக்க வச்சாலா? இப்படி ஜோசப் ஸ்கீம் பேசல, ஜியு கோப்பம் பேசல. நான் சொல்றது விளங்குதா? நீங்க தான் என்ன வந்தீங்க? கேவலம் பேச சீர்திருத்த ஆளப்பண்ண எதை சேர்ந்திருக்க சமூகத்தை சீரழித்தவர் பெரியார். நான் சொல்லவா சீரழித்தவர் பெரியார். வாங்க என்னோட வாதிடுங்க. உன் கணவன் நீ இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வைத்திருந்தால் நீ உன் கணவன் மாதிரி இன்னும் 2 ஆண்மார்கள் சேர்த்து வச்சுக்க. எவ்வளவு சீர்திருத்தம்